என்ன சமையல் பார்க்கலாமா? இன்னைக்கு நான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், மசாலா போட்டு சிக்கன் வச்சுருக்கேன், கொத்தமல்லி தலை. அங்கே இது எப்படி பண்ணலாம் ரெசிபி பார்க்கலாம். இப்போ சூடாகிடுச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமா சீரகம் வெடிச்சிருச்சு. அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம் பூண்டு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம சிக்கன் போட போறோம். இந்த சிக்கன்ல நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தயிர். இது கொஞ்சம் பிணைஞ்சு ஒரு 1/2 hour முன்னாடியே பிணைஞ்சு வச்சிடுங்க. அப்போ இதில் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கன் இதில் போட்டுக்கோங்க. அதனால வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதில் சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். நம்ம ஒரு 5 minutes மூடி வச்சுக்கலாம். இதுல பாருங்க சிக்கன்ல எவ்வளவு தண்ணி வருது. இது நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நான் சொன்ன மாதிரியே சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா பெப்பர் பொடி எடுத்து வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் தான், நிறைய போட்டுற வேண்டாம், ரொம்ப காரமாக இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டுக்கு. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளை சோறு, சிக்கன் கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன வீடியோ போடலாம் நீங்க கமெண்ட் சொல்லுங்க. ஹாப்பி சண்டே. பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.